வடக்காயின்னு பக்கத்துல நம்ம ஆஹா ஐ டு செட்டில் எல்லா பொருளும் கொண்டு வந்தாங்க. நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓப்பன் சேலஞ்சுங்க. அப்படியே உள்ளார வந்தோடனே வெளிநாட்டு பொருட்கள்லாம் அள்ளியை குமிச்சு வச்சுருக்காங்க. மைலோ, சிப்ஸு, மேகி, க்ரீம் பிஸ்கெட்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குங்க. நைஃபு, சோப்பு டப்பா, ஐஸ்கிரீமு, இன்னும் நிறையா இருக்குது. உள்ளார வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆஹா கடைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்தாச்சு. பாய் கூட பேசணும் ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு போய் பேச போகணும். அதான் இன்னைக்கு நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லியும் பார்க்குறேன், தவறாமல் ஸ்டேட்டஸ் வந்துடுது. அது எப்படி பாய்? இவ்வளோ டென்ஷனாக இருந்தோம், இவ்வளோ ஒர்க்கில் இருந்தோம், கரெக்டாக அந்த நேரத்தில் ஒதுக்கி போடுறீங்க எப்படி பாய்? அது இல்லை தம்பி, மனசில் அதாவது வின்னர் அப்படிம்பாங்க. கேட்கும் தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வெற்றி பெறக்கூடியவர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லட்சியம் இருக்கணும். அலட்சியமான வாழ்க்கை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போகும். இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நம்மள்கிட்ட அதாவது வந்து கனவுகள் ஜாஸ்தி. இப்போ கடை திறந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷத்தில் சின்னதில் உருவாக்கி இப்போ பெருசாக கொண்டு வரப்போம். அந்த பழைய யூடியூப்பில் கூட சொல்லியிருப்போம் 400 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உழைக்கிறதுக்கு இங்கே யாரும் ரெடியாக இல்லை. என்ன வராங்க எல்லாம் 10 நாளில் போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கடையை பிடிச்சி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கனால எப்படி ஷெட்யூல் போடுறது, எப்படி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நிறையா. அதாவது வந்து A to Z ஒவ்வொன்றையும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் நமக்கு. அதாவது A to Z இப்போ எப்படி கொண்டு வந்துருக்காருன்னா, நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத பொருளுங்கிறதே கிடையாது. இதே பெரிய லெவலில் ஹோல்சேல் பண்ணணும். இப்போ சாதாரண மம்மி போக்கோலேருந்து அரிசி பருப்புலேருந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். சாதாரண பினாயில் பாரு 1+1 ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த பினாயில் எப்படி 1+1 கொடுக்குறேன்? வெளியில் 60 ரூபா 40 ரூபா 40 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம 2 பீஸ் 50 ரூபா 40 ரூபான்னு தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகமாக எடுக்கிறதுனால அதை விற்க முடியுது. நிறையா யங் ஸ்டேஜ் நிறையா பேரை உருவாக்கணும். நம்ம தொழில் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது இல்லை. அது இதில் அது எல்லாருக்கும் ஒரு நாள் கூட தவறாமல் இரவு பகல் கண்ணு முழிச்சு இதுதான் விலைன்னு சொல்லி இதுவரையும் யாரும் செஞ்சது கிடையாது. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேறு தம்பி கொஸ்டின் எல்லாருக்கும் பயன்படுறதா இருக்கும். நான் நிறையா பொருள் பார்த்தேன் பாய், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லா பொருளும் விலை கம்மியாக சீப்பாக எப்படி பாய் கொடுக்குறீங்க? எப்படி தெரியுமா தம்பி? இது ரெண்டாவது, எந்த பொருளையுமே 1 பீஸ் 2 பீஸ் 10 பீஸ் நம்ம வாங்குறது கிடையாது. எல்லாமே வந்து 100 கணக்கில் எடுக்கிறது. இப்போ சாதாரண பினாயில் எடுத்துக்கிட்டாவே 1000 பீஸ் தான் இறக்குவேன். ஆர்பிக்கு எடுத்துகிட்டா 1000 பீஸ் இறக்குவேன். இப்போ மம்மி போக்கு இந்த லேட்டு கொடுக்குறேன்னா 2000 பீஸ் இறக்கியிருக்கிறேன். இப்படி அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு கம்மியான முறையில் டேலி பண்ணி கொடுக்க முடியுது. ரெண்டாவது, இதை நம்ம ஊருக்கு இதை செய்யணும்னு என்னுடைய இது. அது சில மக்களுக்கு போய் சேரல. ஆனால் டெய்லி என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டேட்டஸ் மூலிமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவங்களுக்கு விலையை கற்றுக் கொடுத்துருக்குறேன். இப்போ சில பேருக்கு அருவாமான வேலை கூட தெரியும். நம்ம A to Zங்கிறனால அருவாமான வேலை தெரியும், கள்ளப்பருப்பு வேலை தெரியும். A to Z டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அவங்க அந்த ரேட் அவங்கள அறியாமையே அவங்க மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்மளை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு விலையை கேட்குறான்னு வையன், ஆகா பை டெய்லி போட்டுட்டு இருக்காரு 90 ரூபா போட்டுட்டு இருக்கேன் 150 ரூபாங்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கே உருவாயிடும். உங்களுக்கு தெரியாமையே இந்த நாலேஜை உங்களுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அரிசி பருப்போட விலை என்னன்னு தெரியும், அருவாமனை கத்தி கோடாலி மேலே என்னன்னு தெரியும். A to Z 24 மணி நேரம் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஷெட்யூலை ஒதுக்கி இந்த தூக்கங்களை ஒதுக்கி இதை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 8 வருஷமாக தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாமல் இன்றைக்கி வரையும் ஸ்டேட்டஸுக்கு டைம் ஒதுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றனோ தூங்குறனோ இல்லையோ ஸ்டேட்டஸுக்கு நிறையா டைம் ஒதுக்கி இருக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ இன்றைக்கி என்னமோ ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து ஒரு பேக்கை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு கஸ்டமரு. பாய் எவ்வளோ பையனா நீங்கள் 100 ரூபா விற்கிறீங்க 300 ரூபா விற்கிறாங்க. அதே பொருள் இங்கே நம்மள்ட்ட 100 ரூபா 150 ரூபா இருக்குது. அப்போ அவங்க மனசில் எங்கே போய் ஊட்டியில் போயிட்டு நம்ம புகழ் தெரியுது. இப்போ சில இடத்துல போய் கேட்கும்போது ஏன் அவங்க நம்மளோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுனால அவங்க அந்த மைண்ட் செட்டு நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டோம். அது மாதிரி நம்ம தெரியாதவங்களும் நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் இது பண்ணோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் என்னால் கொடுக்க முடியும். கடையை வேணால் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க தம்பி. நல்லது பை. ஸ்டேட்டஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டேட்டஸில் வேலை வாய்ப்பு ஆள் வேணும் 10,000 25,000 சம்பளம் போடுறீங்க. அது எப்படி பை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? இது வேலைக்கு உண்டான சம்பளம் கிடையாது தம்பி. இது ஆட்களுக்கு உண்டான சம்பளம். மனிதர்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குற நிலையில் நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மளுடைய எண்ணங்கள். நான் வந்த வேலை ஒன்று, இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை ஒன்று. பழைய 3 4 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு 400 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரையும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வேலை என்கிட்ட ரெடியாக இருக்குது, வேலை செய்ய ஆட்கள் இல்லை. 1000 ரூபா சம்பளத்துக்குலாம் ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னில் பாதியாக இருந்தால் 1000 ரூபா சேலரி.
வழி நடத்தக்கூடியவர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுறவங்க என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு 9629112157க்கு ஆகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. திறமையை வரவேற்கிறோம். யார் உழைக்கக்கூடிய நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்மளை தேடி வாங்க. இதுதான் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 24 மணி ஸ்டேட்டஸ்லேயும் இதை தான் சொல்கிறது. ஒடியாங்க என்னோட பின்னாடி, நான் மட்டும் ஓடுறதில்லை, என் பின்னாடி எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாருமே இருக்குங்கிறதுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு தான் டெய்லி இரவு பகலாக ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாத்தையுமே ஓப்பனாக கற்றுக் கொடுக்குறேன். ஓப்பன் சேலரியும் கொடுக்குறேன். ஓப்பன் சேலரி யாரும் சேலரி போட மாட்டாங்க, வேலை இருக்குன்னு சொல்லி போடுவாங்களே தவிர சேலரி எவ்வளோன்னு போட மாட்டாங்க. நான் வித் சேலரியோட உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேலை வாய்ப்பு தேடுறவங்க, வேலை அதிகமான உழைக்கக்கூடியவங்க, ஜெயிக்கக்கூடியவங்க என்ன என் பின்னாடி விடியாங்க. வேறு இந்த மாதிரி ஜாமானா ஆர்டர் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் டெலிவரிலாம் இருக்கா பை? டெலிவரி தான்ப்பா நம்ம கரெக்டாக ரொம்ப மெயினாக கொடுத்துட்டு இருக்கேன். 40 கிலோமீட்டர் வரையும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கப்பா. இங்கேருந்து கூத்தாநல்லூர் வரையும் நமக்கு போயிட்டு இருக்கு. இங்கேருந்து மயிலாடுதுறைக்கு முன்னாடி மயிலாடுதுறை, உமையாளபுரம் கஸ்டமர்லாம் அதிகமான அவுட் சைடில் கஸ்டமர்ஸ் நமக்கு அந்த வீடியோ ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. இங்கேருந்து போயிடுது. வெளியில் டெலிவரி தான் அதிகம். 40 கிலோமீட்டர் வரையும் டெலிவரி ஃப்ரீ. அதிகமான ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 40 கிலோமீட்டர் வரையும் ஃப்ரீ. அக்கம் பக்கம் என்ன 100-200க்கு ஃபோன் அடிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வணக்கம்க்கா, நீங்கள் அந்த ஆஹா கடையை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் இந்த ஆஹா கடையை வந்து 8 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு வரோம். 90% வந்து மக்களுக்கு எல்லாமே தேவையானதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறையா வந்து சில பொருட்கள் வந்து A to Zன்னு இருக்கும். ஆனால் சில பொருட்களை வந்து நாங்களே தேடி கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் நாங்கள் வச்சுருப்போம் பொருளை. அதையும் விரிவாக்கம் பண்ணி இன்னும் சிறப்பாக செய்யணும், மக்களுக்கு போய் எல்லா பொருளும் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மனப்பான்மையில் வந்து நாங்கள் இன்னும் கடையை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பொருளுமே மக்களுக்கு போய் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கடையை விரிவாக்கம் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து கடை இன்னும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு. இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி பெருசாக்கிட்டு இருக்கோம். விலை மதிப்பில்லா ஜுவல்லரிலாம் வெளியில் 8000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஹா கடையில் மட்டும்தாங்க 2000 கொடுத்துருக்காங்க. போய் டிசைன்லாம் பார்த்துட்டு வாங்க. காக்கா இதே சொல்லிடுதாங்க்கா, வெளியில 10,000 ரேட், இங்க எவ்வளவு ரேட்? இங்க வெறும் 2000 தான்மா. இது தாய்லாந்து மாடலு. வெறும் 2000 ரூபாய்க்கு தான் நம்ம ஆஹால தரோம். வெளில போய் ஏசி ரூம்ல பார்த்துட்டு 10,000 சொல்லியிருப்பாங்க. இது நம்ம கடையில வந்து 2000 ரூபா தான். நமக்கு பிடிச்சிருக்கான்னு எடுத்துக்கலாமா? வெறும் 2000 ரூபாய்க்கு தான் தரோம் நம்ம ஆஹால. அக்கா நல்லா இருக்குக்கா, பில் போட்டுருங்க. சரிதாம்மா. வேற எதுவும் மாடல் பாக்குறீங்களா? இது சுவிட்சர்லாந்து மாடல் இருக்கு, இது தாய்லாந்து மாடலு. ஆமாங்க, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ல கவரிங் சொல்லலாம் இருக்குங்க. வித் 2 இயர்ஸ் வாரண்டியோட இருக்குங்க. ஆஃபர் உங்களுக்கு தான், வாரண்டி உங்களுக்கு தான். நீங்க ஆஹா கடைக்கு வந்திருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க. இங்க சர்வீஸ் ப்ராடக்ட்லாம் எப்படின்னா இருக்கு? நான் திருப்பாலதுறை பாபநாசத்துல வந்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் விசிட் கிடையாது, இதுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். என் ஒய்ஃப் வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர், எப்பயுமே இங்கேருந்து வாங்குவாங்க. சம்டைம்ஸ் டெலிவரி கூட வாங்கியிருக்காங்க. தேவையான பர்ச்சேஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே எனக்கு நினச்சி கல்ஃபில் என்னென்ன கிடைக்குதோ 99% இங்கே கிடைச்சிருது. ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கி தூக்கி சுமந்துட்டு வர்றதுக்கு பெஸ்ட்டு இங்கே வந்து பேக்கிங் இங்கேயே வாங்கி கொடுத்துறது நல்லது. ஸோ எனக்கு இங்கே நான் ஹாப்பி. கடை மட்டும் கொஞ்சம் உள்ளடங்க இருக்கு. தேடி கண்டுபிடிச்சி கூகுள் ஆஹா A to Zன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை சர்ச் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்க மாதிரியே A to Z உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆயிரும். வேற எங்கேயும் தேடணுங்கிற அவசியமே இல்லை. இன்ஷால்லா வாங்க, என்ன நினைச்சு வரீங்களோ அது கிடைக்கும். இவங்கள்ட்ட குழந்தைங்க தேவையான பேம்பர்ஸு, பிஸ்கெட்டு, பேச்சம்பழம், வேஃபர்ஸ்லாம் இருக்குங்க. அப்படியே இங்கே உள்ளே வந்து பார்த்தோம்னா லிக்விடுக்காக தனி ரூமே வச்சுருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் பொருள்லாம் வெறும் 2 kg 99 ரூபா மட்டும்தாங்க. 99 ரூபா மட்டும்தான். இங்கே பெனாயிலாம் எக்கச்சக்கமாக இருக்க வச்சுருக்காங்க. பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துட்ருக்காங்க. 280 ரூபா தாங்க. ஆல் சைஸ்லேயும் இருக்குங்க. நம்ம ஆஹாவில் கொடுக்குறாங்க. அப்படியே மேலே ஏறியும் வந்து பார்த்தோன்னா கடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே, அப்படியே இந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா கிளாக்கு, பேகு, லஞ்சு கூடலாம் இருக்குங்க. எக்கச்சக்கமானது இருக்குங்க. கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குங்க.
அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு, உண்டியல், சில்வர் ஐட்டம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சில்வர் பாக்ஸ்லாம் அள்ளி குமிச்சு வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்குலாம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.